உனக்கெல்லாம் யார் மச்சான் gift கொடுத்தா? எனக்கு யாரா கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவா? கிஃப்ட்டு பார்க்க நல்லா இருக்குல்ல, அதான் எனக்கு நானே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அட்ராக்டிவான கிஃப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான குவாலிட்டியில் சூப்பராக பண்ணி தராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அட்வென்ச்சரஸான vlog பண்ண போகிறோம். என்னென்னா, அதாவது ஒரு காடு பகுதின்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த இடத்துல போயிட்டு குக் பண்ண போகிறோம் நாங்கள் எல்லோரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நாங்கள் திருச்சி NHல இருக்கிறோம். பார்த்தா தெரியும், ஒரு டீ அப்படியே லைட்டாக ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்கிறோம். பார்த்திங்கன்னா அவங்க வந்து கெட் ரெடி ஃபார் அ அட்வென்ச்சரஸ் ட்ரிப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டீ கடையில் நின்று அப்படியே மைல்டாக ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே பொறுமையாக மூவ் ஆகி அப்படியே போகலான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா லெமன் டீ ப்ளஸ் வடை ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே காலேஜில் வந்து கேண்டீனில் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து கிடச்சிருக்கு இன்னைக்கு. வந்து கெட் ரெடி ஃபார் அ அட்வென்ச்சரஸ் ட்ரிப். பல வருஷம் கழிச்சு இதை சாப்பிட்றோங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொட்டி கடையில் நிப்பாட்டினோம் போகிற வழியில். இது வந்து எங்களோட 90s கிட்ஸோட ஃபேவரட். இயர்லி 2 கிட்ஸ் இதை பற்றி தெரியும். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த இடத்த ரீச் ஆகிட்டோம். இது என்ன இடம்னு வந்துட்டு இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புளியஞ்சோலை. திருச்சியில் வந்துட்டு ஒரு பொன் விளையும் பூமின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு அருமையான இடம். அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டோம், ஆனால் வந்து உள்ளே வந்து குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து என்ன நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்னா, அந்த லொக்கேஷனுக்கு உள்ளே போகாமல் வெளியவே இருந்து குக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து லொக்கேஷன். நிறைய பேர் இங்கே தான் சமைப்பாங்க போல இருக்குது. ஆல்ரெடி கல்லெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இப்போ வந்து எப்படி குக் பண்ணி நாங்கள் எப்படி சாப்பிட்டு இங்கேருந்து வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோன்றதை பாருங்கள்.
வழியாக வந்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இந்த லொக்கேஷனெலாம் வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு நான் வந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறேன், பாருங்கள். சூப்பராக போச்சு பாதி சாப்பிடலாம். நல்லா இருக்குது. நான் ஆயில் மட்டும் கொஞ்சம் கூட விட்டுறோம். நாங்களே செஞ்ச மாட்ட அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆயில் மட்டும் நல்லா போயிடுச்சு, நிறையா போயிடுச்சு. மற்றபடி வந்து சிக்கன் 65 65 வந்து மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி சூப்பராக தான் பண்ணுங்க. நல்லா இருக்குது. ஆஃப் பண்ணுங்க. உண்மையுமே நம்ம தான் செஞ்சோம். உண்மையிலே நாங்கள் செஞ்சோமான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த டேஸ்ட்டோட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் வந்துட்டு சாப்பிட்றதே வந்துட்டு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பசி. நாங்கள் செஞ்சு இவ்வளோ ரசிச்சு சாப்பிட்றோன்னு நினைக்காதீங்க. உண்மையாலே ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதனால தான் இப்படி சாப்பிட்றோம். ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனல் டச்சாக வந்துட்டு லாஸ்ட்டு vlog மாதிரியே வந்துட்டு இந்த வாட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை எங்கள் நண்பன். ஃபைனலி we going to sign out. அதாவது நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். மாப்பிள்ள அங்கே பாரு. இதே மாதிரி அடுத்த vlogல எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டியும் vlog பண்ணலான்னு பார்த்தா கிராஜுவேட்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. பியர் கிரில்ஸ், பியரு கிரில்லு.